அனைவருக்கும் வணக்கம் காய்ஸ். பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் 2025 எம்டிஎஸ் அண்ட் அவில்தார் கேட்டகரிக்கு தற்போது வேகன்சி வெளியாக இருக்குது. இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? எல்லாருக்குமே முன்னுரிமை அளிக்கப்படும். நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி கம்யூனிட்டி பேசிக் கூட ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். எஸ்எஸ்சிஜிடியில் இது எம்டிஎஸ் கேட்டகரி ப்ளஸ் அவில்தார் கேட்டகரியும் சேம் தான். அவில்தாரை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் டியூட்டி, அது எல்லாருக்கும் காமனாக தெரியும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு வரும். சரியா? எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிவிலியன் ஜாப். சரிங்களா? யூனிஃபார்ம் டியூட்டி கிடையாது. இது வந்து நீங்கள் சிவிலில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1075 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 10th குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் எந்த ஐடிஐயும் ப்ளஸ் டிப்ளமோ படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதுமானது, தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போவது, ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். சரிங்களா? நம்மளோட சப்ஸ்கிரைபுக்காக ரொம்ப லென்த்தாக கொண்டு போக மாட்டேன். ஷார்ட்டாக என்ன விஷயம் இருக்குது இந்த வீடியோவில், என்ன தகவல் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியதுன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இதை தெளிவாக பார்த்துங்க. ஓகேவா? அட்மிட் கார்டு, எக்ஸாம் டேட் ப்ளஸ் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமோ உங்களுக்கு மெயில் மூலிமாவும் எஸ்எம்எஸ் மூலிமா தான் உங்களுக்கு வரும் அப்படின்றது தெளிவாக இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் இமெயில் ஐடி என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி அப்ளிகேஷன் போடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே ப்ரோ. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சரியா? டெம்பரரி பேசிக் கிடையாது, ரெகுலர் பேசிக் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த வேக்கன்சி எப்படி ஃபில் பண்ண போகிறாங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலிமா தான் ஃபில் பண்ண போகிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, நோட்டிஃபிகேஷனும் நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் மூலிமாவோ தகவல் பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. அதனால் அப்ளிகேஷன் போட நபர்கள் உடனே போட்டுருங்க. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷனு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த வேக்கன்சி கிடையாது. இந்த 1075 வேக்கன்சியும் சரிங்களா ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் காம்படிஷன் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் இருக்கும். அதனால் உங்களுடைய எஜுகேஷன் ப்ளஸ் வந்து உங்களுடைய ஸ்கில் எல்லாமே வேறு லெவலில் இருக்கணும். உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிங்க. சரிங்களா? ஸ்பீடுன்னா எதில் நீங்கள் வந்து லோவாக இருக்கீங்களோ, மேத்தமெட்டிக்ஸ்லையா இல்லை ஜென்ரல் நாலேஜ்லையா இல்லை ஜிகேலையா இல்லை ரீசனிங்லையா என்றதை நீங்கள் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய எஃபர்ட், நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, லாஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, இல்லை ஃபஸ்ட் டைம் தான் நான் எழுத போகிறேன் ப்ரோ அப்படின்னா சிலபஸை சீக்கிரமாக கவர் பண்ணுங்கள். எதுவுமே கொஞ்சம் ஷார்ட் அண்ட் க்யூட்டாக முடிச்சிடுங்க. ஓகேங்களா? யூனிஃபார்ம் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் போடக்கூடியீங்களோ, எம்டிஎஸ் போகிறீங்களா, எம்டிஎஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவில்தாருக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவில்தாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிசிக்கல் இருக்குது, கம்பல்சரி உங்களுக்கு பிசிக்கல். ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/7/2025 ஜூலை மாதம் 24ஆம் இந்த அப்ளிகேஷன் முடிஞ்சிடும். ஓகேங்களா? இதில் நான் டெக்னிக்கல் போஸ்ட்டு எல்லாமே இருக்குது. இந்த அப்ளிகேஷன் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும், ஆஃப்லைன் கிடையாது. நீங்கள் பிரிண்ட் அவுட் ஸ்கேன் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மெத்தட் தெளிவாக சொல்லிட்டாங்க. எல்லாமே ஆன்லைனில் தான் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்களும் உங்களோட ரிசல்ட்லாம் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். உங்களோட ஆல் டிக்கெட்டும் நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். முக்கியமாக உங்களுடைய லாக்இன் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு, எஸ்எஸ்சி எம்பிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய லாக்இன் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு நோட் பண்ணி வச்சிங்க, இல்லை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுங்க, மொபைலில் ஃபோட்டோ பிடிச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கேலரியில் கம்பல்சரி உங்களுக்கு எப்போயுமே பர்மனெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருவோம், எம்டிஎஸில் வேகன்சி ஆஃப் கன்சல்டன்ட்னா நாங்கள் வேகன்சி வந்து அதிகப்படுத்துவோம், இல்லை இருக்கிற மாதிரி டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ். ஓகேங்களா? இது ரெண்டுமே அது எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் எது ஒன்றும் ஓப்பன் டாக்காக பண்ண மாட்டோம். தற்போதைக்கு நாங்கள் வேகன்சி அதிகப்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவில்தாரை பொறுத்த வரைக்கும் 1075 வேக்கன்சி மிகப்பெரிய ஒரு விஷயம். கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் அவில்தாருக்கு வேக்கன்சி இருக்குது. அவில்தாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட பிசிக்கல் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிசிக்கல் வந்து எந்த கம்ப சூத்திரமெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஷார்ட்டாக முடிச்சிடலாம். நீங்கள் பிசிக்கலி அன்ஃபிட்டடாக இருந்தாவே போதும், நீங்கள் தாராளமாக இதில் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிடலாம். முக்கியமாக உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் போடும் போது உங்களுக்கு என்ன தோணுதோ, சரியா? சில பேர் வந்து என்ன ஃபிசிக்கலே வராது ப்ரோ, இல்லை எனக்கு வந்து டிசபிலிட்டி இருக்குது ப்ரோ, எனக்கு நான் அட்டன் பண்ணுவேண்ணா
எனக்கு ஐடியா இல்லை, நான் தற்போதைக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸே போடுறேன், எனக்கு வந்து அவில்தார் கேட்டகிரி வேண்டாம் அப்படின்றவங்க அப்ளிகேஷன் போடும் போது உங்களுடைய ப்ரெஃபரன்ஸை வந்து நீங்கள் கொடுத்துங்க. ஓகேங்களா? திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதுமானது. ஹையர் குவாலிஃபிகேஷன் எதாக இருந்தாலே ஓகே, மினிமம் 10th படிச்சிருந்தாலே இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் தற்போதைக்கு கரண்டில் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் பல்வேறு வேக்கன்சி வந்து அந்த வேலை வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதிகபட்சம் டெய்லி நான் வந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே நான் ஒரு வீடியோ டெய்லி பப்ளிசிட்டி பண்ணிவிடுவேன். டைம் இருந்தால் 5 மணிக்குள்ளே நான் வீடியோ வந்து பப்ளிசிட்டி பண்ணேன். வீடியோவை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா வரக்கூடிய நாட்களில் வந்து டெய்லி ஒரு அப்டேட் வரதுனால உங்களுக்கு ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைக்கிறதுனால உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ இல்லை நீங்கள் ஒரு ஜாபை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, அதுக்கு தகுந்த போல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவில்தாருக்கும் எம்டிஎஸ்க்கும் சேம் தான். ஓகேங்களா? 10th படிச்சிருந்தாலே போதும். எந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் அவங்க கேட்கல. சரிங்களா? எந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கேட்கல. நீங்கள் எம்டிஎஸ்க்கும் அவில்தாருக்கு 10th படிச்சிருந்தாலே போதும், அதிகபட்சம் போதும். நீங்கள் தாராளமாக 10th நான் பார்டர் மார்க் ப்ரோ, என்னையால் முடியுமா, இதில் சாதிக்க முடியுமா, நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கலாம். இருக்கிற சிலபஸை நீங்கள் கவர் பண்ணுங்கள். நீங்கள் 10th சிலபஸும் இப்போ இருக்கிற ஜென்ரல் நாலேஜ் ரீசனிங் எல்லாம் நீங்கள் பாருங்கள். சரி, அகாடமியில் படிச்சுட்டு இருந்தால் அதே போல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்ககிட்ட ஒரு டிசிஷன் கேளுங்கள், எந்த புக்கை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்குன்றது. நீங்கள் 10th பார்டர் மார்க் எடுத்தால் கூட இந்த செலெக்ஷனை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போட முடியும். கண்டிப்பாக எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் அவில்தார் கேட்டகரிக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதோடைய ஏஜ் கேட்டகிரி நம்ம 1 by 1 பார்த்துருவோம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க, அது என்னன்றது நான் 1 by 1 தெளிவாக வீடியோவில் சொல்கிறேன். எம்டிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அவில்தாரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வயது வரம்பு 27க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிங்க. எம்டிஎஸ்க்கு 25, அவில்தாருக்கு 27. சரி, இப்போ வந்து அடுத்த கட்டமாக இன்னும் கம்யூனிட்டிக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துருவோம். ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம். ஓகேங்களா? அவில்தாருக்கு 27 கொடுத்துருந்தாங்கள, எம்டிஎஸ்க்கு 25 கொடுத்தாங்க. அந்த 25 + 5 அப்படின்னு போட்டால் 30 வரும். எம்டிஎஸ்க்கு நீங்கள் எஸ்சி கேட்டகிரியாக இருந்தால் 30 வச்சு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? அதே நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 28 இருந்தாவே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஜென்ரல் கேட்டகிரி, எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகிரின்னு தாராளமாக இதில் போட்டி போடுவாங்க. அது மட்டும் கிடையாது, எஸ்சி மாணவர்களாக இருந்தீங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்டி அண்ட் எஸ்சிஏ, ஓகேங்களா, இந்த மாணவர்களாக இருந்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு 30 வயசு தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதே நீங்கள் எம்டிஎஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அவங்க 27 கேட்டிருக்காங்களா, அதே நீங்கள் ப்ளஸ்ஸாக சேர்த்திக்கணும். ஓகேங்களா? ப்ளஸ்னால் 27 + 5 32. நீங்கள் 32 தாராளமாக அந்த செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியும். பெண்களாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? சேம் ப்ராசஸ் தான். 2 பேருக்குமே ஒரே ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் எம்டிஎஸ்க்கு ஒரு லெவலும் அவில்தாருக்கு ஒரு லெவலும் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள் மறக்காமல். இதோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த எல்லா செக்ஷன்லேயும் வந்து எக்ஸாம் சென்டர் அலோவ் பண்ணியிருக்காங்க. என்னன்றதை சொல்கிற பாருங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி. ஓகேங்களா? இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குது. உங்களுடைய எந்த மாவட்டத்துலேருந்து நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஒரு சப்ஸ்கிரைப்பு ப்ளஸ் வந்து ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் லைக் கொடுங்க. சரிங்களா? நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட்டு அது ஒன்று தான். வேறு எந்த உங்களுடைய ஹெல்ப்பும் நான் கேட்கல. ஜஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப் அண்டு லைக். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்னென்னு பார்த்துருவோம். ஃபீமேல் கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டினா இருங்க, சரியா, அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனோட ஃபீஸே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அதர் கேட்டகிரி ஆண்களுக்கு சொல்கிறேன், எஸ்சி எஸ்டி கிடையாது. மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கும் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் பே பண்ண முடியும், அதுவும் சொல்லிடுறேன். சரி, ஓகே ப்ரோ. எனக்கு அடுத்த கட்ட தகவல் ப்ளஸ் வந்து வரக்கூடிய நாட்களில் அப்டேட் எல்லாமே நம்மளோட சேனலில் வரும். நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்க, சரியா? நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு இதுதான். ஓகேங்களா? எக்ஸாம் டேட்
எல்லோரும் கேட்குறது எப்போ எக்ஸாம் டேட், எனக்கு எப்போ ப்ரோ எக்ஸாம் டேட் வரும்? செப்டம்பர் 20 24, ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1 மந்த் நடக்கும் இந்த பேட்ச். எனக்கு தெரிஞ்சு வந்து 1 மந்த்து கூட இல்லை, 25 நாளுக்கு நினைக்கிறேன். 25 நாள், 25லேருந்து 30 நாள் வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குன்றது தெளிவாக பார்த்துங்க. அது மட்டும் கிடையாது, காம்படிஷன் இருக்கிறது தான் வேக்கன்சியோட டிபார்ட்மெண்ட்டோட பவர் தெரியும். அந்த டிபார்ட்மெண்ட்டோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்களே நோட் பண்ணி பார்த்துங்க. இந்த அளவுக்கு ஒரு வேக்கன்சிக்கு போட்டி போடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க, சரிங்களா? இதோட அப்ளிகேஷன் லிங்க்கு ப்ளஸ் வெப்சைட் லிங்க்கு A to Z நான் தெளிவாக இந்த 3மே நம்மளோட பயோவில் இருக்கும். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இருக்குது ப்ரோ நானே சர்ச் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்களும் நீங்கள் தாராளமாக நம்மளுடைய பயோவில் கீழே லிங்க் கொடுத்தோன்னா நீங்கள் டேரெக்டாக அதை டச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இல்லை ப்ரோ நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அனுப்பிச்சுட்றேன்னா ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான லிங்க்கை என்ன தேவையோ நான் அனுப்பிச்சுட்றேன், சரிங்களா? மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன் நான் ரிப்பீட்டாக சொல்கிறேன்னா நம்மளோட சேனல் ப்ளஸ் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்மளுடைய வியூஸ் எல்லாருக்குமே வந்து நல்ல விஷயத்தை வந்து ஒரு சீக்கிரமாக ரீச் ஆகணும். அதனால் உங்களுடைய லைக் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் வந்து தேவைப்படுது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வியூஸ் வந்து அதிகமாகவும் எல்லாருக்குமே ஈஸியாக வந்து கொடுக்கக்கூடிய தகவல் வந்து கொஞ்சம் ஈஸியாக யூடியூப்பில் ரீச் ஆகும், ஓகேங்களா? சரி, ஓகே ப்ரோ. வேறு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இது மட்டும்தான். இன்னும் நான் தெளிவாக விளக்கம் சொல்கிறேன், அது என்னன்றதை பார்த்துக்கலாம், சரிங்களா? இன்னொரு வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவேன். இன்னும் அது கொஞ்சம் டீப்பாக இருக்கும், அவில்தாரை பற்றியும் கொஞ்சம் டீப்பாக இருக்கும், எஸ்எஸ்சி எம்டிஎஸை பொறுத்தும் கொஞ்சம் டீப்பாக இருக்கும். அது என்னன்றதை நம்ம 1 by 1 பார்த்துருவோம், சரிங்களா? ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டேட்டு 24/7/2025. மறக்காமல், நாட்கள் ரொம்ப தூரமாக இருக்குது, நான் அப்புறமா பண்ணிக்கிறேன், அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன் அப்படின்றவங்க நாட்களை வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கொண்டு போகாதீங்க. உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க, ஓகேங்களா? நாட்கள் மிகவும் குறைவு. வாழ்வதும் இறப்பதும் ஒரு முறை தான், வாய்ப்புன்றதும் அதே போல் ஒரு முறை தான், சரிங்களா? அனைவரும் உங்களுடைய தகுதிக்கு அடிப்படையில் வந்து உங்களுடைய வேலை நாட்களை செஞ்சுருப்போம். எவ்வளோ இடத்துல போய் உங்களுடைய தகுதியை மீறி உங்களுடைய விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தன்மானம், உங்களுடைய தகுதி பிறருக்கு தெரியாது. தகுதி தெரிகிற நேரம் இதுதான், சரிங்களா? உங்களுடைய தகுதியை வந்து நீங்கள் தான் தக்க வச்சுக்கணும், ஓகேங்களா? அதனால் வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய நாட்களில் வந்து வரக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே போடுங்க. அச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு ஒரு வடிவில் ஒரு கதையில் சொல்லியிருக்காங்க, பார்த்தீங்களா? அதே போல் நம்மளுக்கும் ஒரு நாள் வரும், கண்டிப்பாக வரும். அப்ளிகேஷன் வந்து எல்லோரும் மிஸ் பண்ணாமல், ஒரு எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், டீ காஃபி எவ்வளோ நீங்கள் டீ டைமில் கூட சாப்பிட்ருப்பீங்க. அதனால் எதுக்குமே வந்து கொஞ்சம் பால் மாறாமல் அப்ளிகேஷன் போடுங்க, சரிங்களா? எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அட்டன் பண்ணாமல் நீங்கள் தூரமாக இருந்து வேடிக்கை பார்க்குறத விட களத்தில் இறங்கி உங்களுடைய தகுதியை வந்து நீங்கள் வளர்த்துக்கலாம், ஓகேங்களா? அது வரக்கூடிய நாட்களில் 2025 2026க்குள்ளே உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸில் நீங்கள் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். சரி, ஓகே ப்ரோ. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.